ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த சத்யநாராயண திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கி தவத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த காட்சி கொடிமரத்துக்கு அருகில் வேலுக்கு அருகில் சித்தன் சிவமகா வாழைச்சித்தன் இருக்கார். அவருக்கு பின்னாடி ராஜகோபுரம் இருக்குது. இப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுத்தீங்க. இந்த காட்சியை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. கொடிமரம், வேலு, அதுக்கு பின்னாடி சித்தன், அவனுக்கு பின்னாடி ராஜகோபுரம். ஆம்பா. ஓம் அகதீஷாய நமக. உயர்வான சபை கொண்டு உத்தமமான இறையாற்றல் கண்டு தவம் பல கடந்து தியான யோக நிலைகளை சூட்சமமாய் கடந்து அற்புத நிலை கொண்ட ஆசானாய் வாழும் குருவாக வலம் வரும் சிவமகா வாழை சித்தனின் திருவடி பற்றி அவன் திரு அடிபற்றி உணர்ந்து அவன் திருவடியை பற்றி அவன் அடி திருவாய் வலம் வருகின்றது என்பது பற்றி உணர்ந்து அவன் திருவடியை உணர்ந்து பற்றியவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. குருவின் திருவடிக்கு கீழ்தான் அனைத்து இறையாற்றல்களும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வழி நடத்துகின்ற ஒரு வாழும் குரு ஆசான் இறையாற்றல் கொண்டவனாய், இறை சித்தம் கடந்தவனாய், இறை நிலையை கொண்டவனாய் வலம் வருகின்ற அவனுக்குள் அவன் நினைவாக வலம் வருவது என்பதே இகலோகமதில் கிடைத்த பாக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எம் சபை சீடர்களை பொறுத்தவரை, பிரபஞ்ச மகாசபை சீடர்களை பொறுத்தவரை, முதலில் சீடர்கள் என்றால் யார் என்று அகத்தியன் உரைத்தோம், சித்தன் உரைத்தான். சீடர்கள் என்றால் யார் என்று ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் உரைக்கப்படுகின்றது. முழுவதுமாக முதன்மை நிலையில் முதலாக சபையையும் சித்தனையும் ஏற்று கொண்டவனே ஒரு உண்மையான இறைகுருவின் சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இறை சபை சீடர்களாக வலம் வருபவனுக்கு முதலில் கண்களுக்கு தெரிய வேண்டியவன் வாழும் குருவான சிவமகா வாழை சித்தன் தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தவமிருந்தவுடன் இறைநாமத்தை உரைக்கின்ற பொழுது, இறைநாமத்தோடு சித்தன் நாமத்தை இணைந்து உரைக்கின்ற பொழுதும் அவன் திருவுருவம் முதலில் வரும். அதன் பின்புதான் சபையில் இருக்கின்ற மற்ற நிலைகள் நினைவுக்கு வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சித்தன்தான் கொடிமரம், சித்தன்தான் இறை சபை, சித்தன்தான் ராஜகோபுரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆலயம் செல்வோர்கள் ஆலயத்திற்குள் செல்கின்ற பொழுது முதலில் ஆலயத்தின் திருவடியை தொட்டு வணங்குகின்றார்கள் அல்லவா சீடனே? அங்கு இருப்பது இறையின் திருவடியே என்று தொட்டு வணங்கிய உடனேயே அவன் ஆலயத்திற்குள் சென்று விடுகின்றான் சூட்சமமா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இடையில் இருப்பதெல்லாம் ஒரு சம்பிரதாய நிலைகளுக்காக உருவாக்கப்பட்டவை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. செல்ல வேண்டும் என்ற நினைவு வந்தவுடனே அவன் திரு கைலாயத்திற்கு சென்றடைகின்றான். ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற சிந்தை எழுந்தவுடனே அவனுடைய சிந்தைக்குள், அவன் அடிநிலை மனதிற்குள் ஆலயம் எழுப்பப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. செல்ல வேண்டும் என்று நினைந்தவுடன் ஆலயத்திற்கு செல்கின்றாய். சித்தனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவனும் சித்தனுக்கு சீடனாக வலம் வந்து அவனோடு கலக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு சீடனும் அனைத்து நிலைகளையும் கடந்து கோபுரத்தின் உச்சாணி கொம்பில் அமர வைக்கப்படுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அக்கோபுரம் எங்கிருக்கின்றது? திரு கைலாய சபையினுடைய அற்புதமான சூட்சம கோபுரம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய சூட்சம கோபுரத்தின் உயரத்தில் சுற்றி வருகின்ற அத்தகைய நிலை இருக்கின்றதே, அதுதான் அந்நிலைதான். சுற்றி வருகின்ற அந்நிலைதான்
முன்முகப்பில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற சரவணபவ அட்சரம் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. சித்தனை கண்டால் சரவணபவ அட்சரத்தை காணலாம், சித்தனை கண்டால் சிவத்தை காணலாம், சித்தனை உணர்ந்தால் திருமுருகனை உணரலாம், சித்தனை அறிந்தால் பரந்தாமனை அறியலாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அதனைத்தான் சூட்சமமாக ஒவ்வொரு நிலை கடந்து இறுதியில் கண்ட காட்சி அற்புதமான கோபுர காட்சி. அவனை மனதிற்குள் ஆலயமாக அமர வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரிகின்ற அற்புதமான காட்சி என்று அகத்தியன் நல்லாசி கூறி அமர். ஓம் அகத்தீசாய நமக. அகத்தீசாய நமக.